டிடிவி தினகரனுடைய அமமுக மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்திருக்கும் வேளையில் தேமுதிக ஓபிஎஸ் நிலைப்பாடு என்னவாக இருக்கும் என்பது உள்ளிட்ட பல கேள்விகளுக்கு மூத்த பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் அளித்த பதில்களை பார்க்கலாம். தேர்தலில் கூட்டணியை இறுதி செய்யும் பணியில் பல்வேறு கட்சிகள் மும்முரமாக ஈடுபட்டிருக்கின்றன. இன்று பல்வேறு திருப்பங்கள் அரசியலில் ஏற்பட்டிருக்கின்றன. இது தொடர்பாக பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் இது தொடர்பாக பல்வேறு கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம் கோட்டீஸ்வரன். இன்னைக்கு நிறைய டெவலப்மெண்ட்ஸ்லாம் பொலிட்டிக்கலில் நடந்திருக்கு. முதல்ல பார்த்தோம்னா டிடிவி தினகரன் இன்று என்டிஏ கூட்டணியில் சேர்ந்திருக்காரு. இது என்டிஏவுக்கு சாதகமாக இருக்குமா? இது ஒரு நல்ல ஒரு முயற்சியாக அந்த கட்சியை பொறுத்தவரையில் இருக்கும். என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வெறும் அங்கீகாரம் தான் வாங்கியிருக்கு. அவங்களுக்குன்னு ஒரு சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்லை. அதேமாதிரி அதிமுகவை பொறுத்தவரையிலும் தொடர்ந்து தோல்வி, வாக்கு விகிதாச்சாரம் குறைந்து கொண்டு போயிருக்கிறது. அப்போது அதிமுகவுக்கு தேவை வாக்கு விகிதாச்சாரம் கூடணும், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் தேவை. இந்த இரண்டு பேரும் சேரும்போது அவங்களுக்கு ஒரு காமனான தலைவர். எம்ஜிஆர் அவர்கள் ஒரு தலைவர், அம்மையார் ஜெயலலிதா ஒரு தலைவர். எதிரி அப்படின்னு பார்க்கும்போது திராவிட முன்னேற்ற கழகம் அவர்களுக்கு எதிரான கட்சி. அப்போ கொள்கையோ இல்லை ஒரு கோட்பாடுலையோ முரண்லாம் இல்லாது அவங்க ரெண்டு பேருக்கும் சேர்ந்து தேர்தல் வேலை செய்கிறதுக்கு அது ஒரு நல்ல ஒரு முயற்சியாக அமையும். என்டிஏ கூட்டணிக்கு இது ஒரு பெரிய பலம் தான். வைத்திலிங்கம் இன்றைக்கு திமுகவில் சேர்ந்திருக்காரு. ஓபிஎஸ் உடைய நிலை என்ன, அதை பற்றி? ஓபிஎஸ் அவரோட நிலைமை பார்த்திங்கன்னா பாவம் கிட்டத்தட்ட தனித்து விடப்பட்ட மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்குது. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர் கூட ஒரு 5-6 பேர் இருந்தாங்க. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜேசிடி பிரபாகரன் தாவேக்கா போய்விட்டார். அப்புறம் அவருக்கு ஆதரவாக இருந்த நிலைப்பாட்டில் இருந்த செங்கோட்டையன் அவர்களும் தாவேக்கா போயிட்டார். அப்புறம் திமுகவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுப்புரத்னம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், அதுக்கப்புறம் இன்றைக்கி வைத்திலிங்கம் அவர்கள் தஞ்சாவூரில் ஒரத்தநாட்டில் கட்சியை செல்வாக்க வைத்து கொண்டிருந்தவர். அப்புறம் குன்ன ராமகிருஷ்ணன், அப்புறம் இன்னும் ஒரு சில பேர்லாம் போக போகிறேன்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி சுப்புரத்னம் அவரும் ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர். அப்போ தொடர்ந்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நிறைய பேர் இறந்திருக்கார். தொடர்ந்து 2 சிட்டிங் எம்எல்ஏவே இறந்திருக்கார். அப்போ ஓபிஎஸ் அவர்களுக்கு இது அவனுடைய செல்வாக்கை ஒரு கேள்விக்குறியாகிறது. அதேமாதிரி வைத்திலிங்கம் அவர்கள்கிட்ட இன்றைக்கி கேட்குறாங்க அறிவாலயத்தின் வாசலில் என்ன காரணம்னா, அப்போ ஒரு கால தாமதம் எடுக்கிறாரு, ஒரு சில முடிவுகள் சீக்கிரமாக எடுக்க மாட்டேன்றாரு, அதனால தான் நான் வெளியேற ஒரு சூழ்நிலை இருக்குது, மற்றபடி அவரோட எனக்கு பெரிய கருத்து வேறுபாடு இல்லைன்றாரு. அப்போ ஓபிஎஸ் அவர்களை பொறுத்தவரையிலும் இன்னைக்கு சூழ்நிலைக்கு தனித்து விடப்பட்டிருக்கிறார். காலதாமதம் அவருக்கு ஒரு பெரிய சிக்கலாக இருக்கிறது. அடுத்து பார்த்தோம்னா, கூட்டணிக்கு எங்களை யாருமே இது வரைக்கும் அழைக்கலை அப்படின்னு சொல்லிட்டு பிரேமலதா சொல்லியிருக்கிறாங்க. தேமுதிகவுடைய நிலை என்னவாக இருக்குன்னு பார்க்குறீங்க? தொடர்ந்து செய்திகள் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை வைத்து பார்க்கும்போது அவர்கள் அதிக சீட்டு கேட்குறாங்க. அவர்கள் சக்திக்கு மீறின எதிர்பார்ப்பிற்கு ராஜ்யசபா கேட்குறாங்க. 2 கட்சிகள்கிட்டையும் பேசுகிறாங்க, எல்லார்கிட்டையும் பேசுகிறாங்கன்ற மாதிரி இருக்குது. அப்போது மேபி இது அவங்க ஒரு கோவத்தை வெளிப்படுத்துகிறாங்களா, இல்லை அவங்களோட பேர சக்தியை இன்னும் உயர்த்துவதற்கு பேசுகிறாங்களான்னு தெரியல. மறைமுகமாக பேசுகிறார்கள் என்பது செய்தி எல்லா இடத்துலையுமே கசியப்படுகிறது. அப்படி பேசலான்னா ஒன்று இவங்களாச்சும் பேசலாம், மேபி இவங்க அதீத சீட்டு கேட்கறதுனால மற்ற முக்கிய கட்சிகள் அப்புறமா பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு தள்ளி போடுறாங்களா என்னன்ற அந்த புரிதலையும் நம்ம பார்க்கணும். ராமதாஸுடைய நிலைப்பாடு என்னங்கிறது தற்போது வரைக்கும் தெரியாத ஒரு சூழலில் இப்போது தைலாபுரம் தோட்டத்தில் நிர்வாக கூட்டத்தை கூட்டி ஆலோசனை பண்ணிட்டு இருக்காரு. அவருடைய முடிவு எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? ஐயா மருத்துவர் ராமதாஸ் முதல் கையெழுத்து அவர் ஒரு கூட்டணிக்கு போயிருந்தால் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு அது ஒரு பெரிய சிக்கலாக இருந்திருக்கும். அன்புமணி ராமதாஸ் அவர்கள் முன்னாடியே ஒரு கூட்டணியை முடிவு செய்த காரணத்தினாலும் மாம்பழம் சின்னம் என்பது என்டிஏ கூட்டணியில் இன்றைக்கி அந்த கட்சிகள் அங்கம் வகிக்கின்ற காரணத்தினால மருத்துவர் ஐயாவுக்கு இன்றைக்கி ஒரு நெருக்கடி இருக்குது. சரி, திமுக கூட்டணிக்கு போகலான்னு பார்த்தா அங்கே திருமாவளவன் அவர்கள் அந்த கூட்டணி பொருந்துமா பொருந்தாதான்னு அந்த ஒரு விஷப்பரீட்சை ஒன்று இருக்குது. இந்த காரணங்களால் அவர் ஒரு நெருக்கடியில் இருக்கார். காலதாமதம் என்பது நம்ம நிறைய நேரத்தில் பார்த்துருக்கோம். அரசியல் நேரத்தில் ரொம்ப காலதாமதம் பண்ணி கூட்டணி வைக்கிறது அது சரியாக வராது. எந்த கட்சியில் போக போகிறோம், என்ன நிலைப்பாடு எடுக்கணும்னு ஒரு தெளிவு இருக்கணும். அந்த தெளிவு இருந்தால் அந்த கூட்டணி தப்பிக்கும். தெளிவு இல்லாமல் கடைசி நேரம் வரல இங்கேயும் பேசுறது அங்கேயும் பேசிகிட்டு இருந்தால் நட்டாத்தில் விட்டு போகிற அந்த விஷயங்களையும் நம்ம பார்த்துருக்கோம். ராமதாஸும் சரி, அதே போன்று சசிகலாவும் சரி, 2 பேரையுமே தங்களது கூட்டணிக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு பிஜேபி முயற்சி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது தகவல் இருக்கா? என்ன அவங்க முயற்சி பண்ணுறாங்கன்னு எடுத்துக்கலாமா? சார், இப்போ மொத்தம் 214 தொகுதி தான் இருக்குது. இப்போ வருகின்ற செய்திகள் எல்லாம் பார்க்கும்போது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு 15 சீட்டு, டிடி தினகரன் அவர்களுக்கு ஒரு 10 சீட்டு, அப்புறம் மேபி பிஜேபிக்கு ஒரு 25 சீட்டுனா 50 சீட்டு அங்கேயே போயிடுச்சு. அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கக்கூடிய ஒரு சில உதிரி கட்சிகள், சிறிய கட்சிகள்னு பார்த்தா அங்கே ஒரு 12-13 சீட்டு போய்டும், ரெட்டலையில் நிற்கலாம். அப்போ அதிமுகவுக்கு அந்த 170 சீட்டு இல்லை 160 சீட்டுன்னு வேணும். இதே அப்ளிகேஷன் திமுகவுக்கும் வரும், 160 to 170. அப்போ சீட்டுகள் எண்ணிக்கை குறைந்து கொண்டே போகிறது. ஒவ்வொரு கட்சியாக உள்ளே வர
பழைய கட்சிகளோ இல்லை மற்றவர்களுக்கோ அந்த தேவை என்பது குறைந்துவிடும். அப்போ ஐயா ராமதாஸ்க்கு வந்து அதிக அளவில் சீட்டு கிடைக்காது. முதல்ல வந்திருந்தாருன்னா மேபி அவர் கேட்குற அந்த ஒரு விஷயங்கள் கிடைச்சிருக்கலாம். அது ஒரு பார்வை. இரண்டாவது பார்வை வந்து ஐயா ராமதாஸை இணைக்கணுன்றத பிஜேபியும் சரி அதிமுகவும் விரும்பும். காரணம் என்னென்னா அதிமுகவும் ஒருங்கிணைந்த பாட்டாளி மக்கள் கட்சி என்பது அந்த என்டிஏ கூட்டணிக்கு பலம் தான். இன்றைக்கி எப்படி அமமுக கழகம் வந்து அதிமுகவோட சேர்றது ஒரு பலன்ற பார்க்குறோமோ அதே மாதிரி அப்பா மகன் 2 பேராக தான் பிரிஞ்சிருக்காங்க, வேறு யாரும் வெளியால் கிடையாது. அவங்க ஒன்றா இருந்தால் தான் பாட்டாளி மக்கள் கட்சிக்காரர்களுக்கு வேலை செய்யணுன்றது அது ஒரு புரிதல். இரண்டாவது வந்து சசிகலா அவர்கள் இன்றைக்கி தனியாக ஒரு கட்சியோ இல்லை ஒரு இயக்கமோ நடத்தலை. ஆனால் அவர்களுக்கு என்று ஒரு செல்வாக்கு இருக்குது. ஒரு சில எம்எல்ஏக்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் அணியில் இருக்காங்க. உதாரணத்துக்கு திருவள்ளூரில் நரசிம்மன் சொல்லிட்டு இருக்கார், பள்ளிப்பட்டு நரசிம்மன். அதுபோல் ஒரு 4-5 பேர் இருக்கிறாங்க. கடைசி நேரத்தில் போன தேர்தல் மாதிரி எனக்கு வந்து திமுக விழணும், எனக்கு வந்து அம்மா புரட்சி தலைவர் ஜெயலலிதாவோட ஆட்சி திருப்பி வரணும்னு கூட அவங்க பிரச்சாரத்தை முன்வைக்கலாம். அவங்க வந்து பிரச்சாரத்துக்கு வேணால் கூட பயன்படுத்தப்படுவாங்க. ஏன்னா போன தேர்தல் நம்ம அப்படி தான் பார்த்தோம். அவங்க தீவிர அரசியலேருந்து விலகிட்டு ஆனால் அவங்களோட ஆதரவு நிலைப்பாடை வந்து அதிமுக சாதகமாக எடுத்தாங்க. ஒருவேளை அந்த மாதிரி கூட ஒரு வியூகம் அமைக்கலாம். அது நம்ம பார்க்கணும். இந்த 2 பேரில் வந்து கண்டிப்பாக சசிகலா அவர்களை பொறுத்தவரை திமுக ஆதரவு என்ற நிலைப்பாடு இருக்காது. காரணம் அவங்க ஜெயில் சென்றதுக்கு முக்கியமான காரணம் திமுகன்ற ஒரு கோவம் இருக்குது. நம்ம மறக்கலைன்னா அவங்க கடைசியாக அந்த ஒரு 3 சத்தியம் டம்முன்னு அடிச்சுட்டு போயிருப்பாங்க. அதை நம்ம நின்று கூர்ந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக அவங்க திமுகக்கு எதிராக ஒரு சில வியூகங்கள் எடுக்கலாம். அது என்ன மாதிரியான வியூகம், கூட்டணி வியூகமா, இல்லை அவங்க எதனா பிரச்சாரம் பண்ணுவாங்களா, இல்லை கொள்கை ரீதியாக சப்போர்ட் பண்ணுவாங்களா, என்ன பண்ண போகிறாங்கன்றது பார்க்குறோம். சமீபத்தில் கூட ஒரு பேட்டி கொடுத்தாங்க, நான் இருக்கிறதே மறந்துட்டு நீங்களாம் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்றாங்க. ஸோ ஒரு மம்மி ரிட்டர்ன்ஸ் அந்த மாதிரி ஏதோ ஒன்று நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே, நன்றி கோடீஸ்வரன். அடுத்ததாக சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்தி தொகுப்பில் இணைவோம். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.